எஃப்எஃப் கார்டியன் அப்படின்னு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, ப்ரோ அண்டர் 17K பெஸ்ட் கேமிங்க்கு மட்டும் ஃபோன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இந்த அண்டர் 17K பட்ஜெட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஃபோன் எடுத்தீங்கனாலும் அதுல ரொம்ப ஹெவியான கேம்ஸை கண்டினியூஸா விளையாடுறீங்கன்னா கண்டிப்பா லேக் ஃபீல் பண்ணுவீங்க, ஹீட் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க, இது எல்லாமே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க மாடரேட்டான கேம்ஸ் இல்லை ரொம்ப ஹெவியான கேம்ஸை கூட லோ கிராஃபிக்ஸ்லேயே இல்லை மீடியம் கிராஃபிக்ஸ்லேயே வச்சு அப்பப்போ விளையாடுவீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்து இது செம்மையா கேம் விளையாடிடும் அப்படின்ற எதிர்பார்ப்பை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இதை தாண்டி இப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல என்னென்ன ஃபோன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீடியாடெக் கூட 7300 எனர்ஜி 7300 அல்ட்ரா 7300 இந்த ப்ராசஸரை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா 6 Gen 4 வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா போக்கோட X7 அண்டர் 15K குள்ளேயே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்க அதை வேணா கன்சிடர் வந்து பண்ணலாம். அண்டர் 15K கார்டு ஆஃபர்லாம் போட்டு கிடைக்கும். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 17K or 16K அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கு. அதுல கர்வ் டிஸ்பிளே இருக்கும். 5500 mAh தான், பேட்டரி மட்டும் தான் கொஞ்சம் கம்மி. மிச்ச வேற யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓப்போடைய K13 இப்போ ரீசெண்டா லான்ச் ஆனது. அதுல 7000 mAh பேட்டரி, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸ்னாப்டிராகனுடைய 6 Gen 4 வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். இல்ல ரியல்மி சைடு தான் நான் போனேன்னு நினைக்கிறீங்கன்னா ரியல்மியோடைய P3 வந்து இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் டிஸ்பிளேயா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து முடிவு பண்ணுங்க நீங்க என்ன ஃபோன் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.